ஆடு வளர்ப்புல பொட்டாடா வாங்கி வளர்க்குறது லாபமாக இருக்குமா, இல்லை கெடா ஆடு வளர்ப்பு லாபமாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எத்தனை மாதத்துக்கு குட்டியாக வாங்கணும், எப்போ விற்பனை செய்யணும், எந்த டைம்லாம் விற்பனைக்கு நம்ம ஆடை விற்கணும், நமக்கு எந்த முறையில் லாபம் எடுக்க முடியும் இந்த ஆடு வளர்ப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கூட ஐயப்பன் தான் தெரிஞ்சிருக்காரு. எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னு ஒரு 10 கொஸ்டினை நம்ம அவர்கிட்ட முன் வச்சுருக்கோம். இந்த வீடியோ ஆடு வளர்க்க நினைக்கிற உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். ஆடு வளர்ப்பில் கெடா ஆடு வளர்க்குறது லாபமாக இருக்குமா, இல்லை பொட்டை ஆடு வளர்க்குறது லாபமாக இருக்குமா? கெடா ஆடு வளர்க்குறது தான் லாபம். பொட்டாடு பராமரிக்கிறதுக்கு இதாகும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா பொட்டாடுன்னா சொல்லுவாங்க, பொட்டாடு இருந்ததுன்னா குட்டி பிறக்க முடியும் அப்படின்னு. ஏன்னா பொட்டாடு இப்போ சினையா இருக்குன்னா, அது சினையா இருந்தாலே அது பெரிய தொந்தரவு தான். நமக்கு உட்கார்ந்து பார்த்துக்கணும். ஏன்னா மொத்தமா எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அடைக்க முடியாது. சினை ஆட்டை தனியா தான் போட்டு அடைக்கணும். திடீர்னு இந்த சென ஆட்டு வயத்துல இன்னொரு ஆடு முட்டிட்டுனா குட்டி இதாயிரும். ஆமா, அது மாதிரி அந்த செனையா இருக்கிற பொட்டாடு இருந்தான்னா குட்டி போடும்போது எப்போ எந்த டயத்துக்கு போடுன்னு சொல்ல முடியாது. பகல்ல போட்டா பிரச்சனை இல்லை, திடீர்னாப்புல நைட்டு போடும். நைட்டு போடும்போது இந்த நஞ்சு கொடி சரியா உழாது. கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும், அதிக கவனம் செலுத்தி தான் நம்ம பொட்டாடு வளர்க்கணும். சரி, இப்ப நீங்க பொட்டாடு வளர்க்க வேண்டாம், கிடா வளர்த்தா நல்லது. கெடா ஆடு வளர்ப்பு ஒரு லாபமா இருக்கும்னு கரெக்டா சொல்லிட்டீங்க. இப்ப கெடா ஆடு வளர்க்குறோம்னா கெடா ஆடு எப்படி தேர்வு பண்ணணும்? நம்ம ஆடா வாங்கணுமா, இல்ல குட்டியா வாங்கணுமா? முடிஞ்ச அளவுக்கு 4ல இருந்து ஒரு 6 நம்ம 3 மாசத்துல இருந்து ஒரு 6 மாசம் குட்டி அந்த நேரத்துல வாங்கினா நல்லது. இப்போ 3ல இருந்து ஒரு 6 மாசம் குட்டியா வாங்கினா நம்ம இந்த புல்லு கடிக்கிற குட்டி. ஓ, அதுதான் புல்லு கடிக்கும். அதுதான் இல்ல, அதே புல்லு திங்கிற ஸ்டேஜ். அப்போ நம்ம கொண்டு போய் வளர்க்கும் போது நமக்கு கரெக்டா புல்லு கடிச்சு எல்லாம் இதாக ஆரம்பிக்கும், அப்படிதானே? ஆமா ஆமா ஆமா. சரி. இப்ப நம்ம கெடா ஆடு வாங்குறோம்னா அதுல கலர் இருக்கா? யாராச்சும் கலர் வச்சுதான் வாங்குவாங்களா, இல்ல அது எப்படி? கலரை வச்சுன்னு சொல்றதை விட கலர் முக்கியம்னு சொல்லலாம். அது என்னன்னா முக்கால்வாசி கலர்ல இந்த சுத்த கருப்பு, அதே மாதிரி இந்த சுத்த செவல கலர்னு வரும். இதெல்லாம் கோயிலுக்கு கோயில் கூட நேரத்துல நல்லா போகும். ஓ, அந்த டைம்ல சுத்த செவல கலரு கருப்பு கோயில் கொடைக்கு வாங்குவாங்க. அந்த மாதிரி கோயில் கூட டயத்துக்கு நல்லா போகும். அந்த சுத்த கருப்பு சுத்த செவல எல்லாம். அதே ஆமா. அப்படி பார்க்கும்போது கலர் இந்த ரெண்டுல ரொம்ப முக்கியமா இருக்கு. மற்றபடி கலர் சிலவங்க கலர் நல்ல வித்தியாசமான கலரா இருந்தா வாங்கிப்பாங்க. நாட்டு ஆட்டுல நல்ல வித்தியாசமான அந்த வெள்ளை கலரு, சுத்த அந்த மாதிரி வெள்ளை கலரு. கலர்னா என்ன? அந்த மாதிரி வித்தியாசமான கலரா பார்க்கும்போது ஒரு சிலவங்களுக்கு கலர் பிடிக்கும். ஆனா வியாபாரம்னு வரும்போது இந்த கோயில் கூட விசேஷங்கள்ல சுத்த கருப்பும் சுத்த செவலையும் நல்ல சேல்ஸ் ஆகும். அதனால கலர் கொஞ்சம் பார்த்து எடுத்தா நல்லது. சரி. இப்ப கலர்னா அதுல என்னென்ன கலர் என்னாச்சு இருக்கு ஆட்டுல? கெடா ஆடுன்னா என்னென்ன கலர்லாம்? புளியம்போரு செம்போரு என்னன்னு சொல்லுவாங்களா? அது என்ன கலந்த போல இருக்கும்? அது நாட்டு ஆட்டுல மொத்தம் கலர்னு பார்த்தா நிறைய இருக்கு. ஆனா இந்த வகை இந்த நாட்டு ஆட்டுல நமக்கு நம்ம தமிழ்நாட்டு எப்படின்னா ஒரு 4 வகை இருக்கு. ஒண்ணு கன்னி ஆடுன்னு சொல்லுவாங்க. கன்னி ஆடுனா சுத்த கருப்புல இந்த ஒரு மார்க்கிங் மாதிரி இந்த கோடு கண்ணுகிட்ட மூஞ்சில கிட்ட கால்ல திரும்பி வால் பக்கம் அது ஒரு கோடு மாதிரி போட்டிருக்கும். அந்த மாதிரி அது கன்னி ஆடு. அது கன்னி ஆடு. இன்னொன்னு கொடி ஆடுனா வெள்ளையில கரும்பு புள்ளி, வெள்ளையில செவல புள்ளி, இந்த புளியம்போரு செம்போரும் கரும்போரும் அதெல்லாம் புள்ளியா இருக்கிறது தான் போர்னு சொல்லுவாங்க. ஆமா 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 ஆமா. இது கொடி ஆடு. இன்னொன்னு சேலம் கருப்பு அப்படிம்பாங்க. சுத்த கருப்பு. ஆமா, சேலம் கருப்புன்னா சுத்த கருப்பு. சேலத்துல தான் ஆடு உருவாகுமா? அந்தந்த இடத்துல இல்ல, அந்தந்த இடங்கள்ல இந்த மாதிரி ஆடு அதிகமா இருக்கிறதுனால அந்த சேலம் கருப்புங்கிறது கொஞ்சம் ஒரு பேராயிடுச்சு.
ஓ அந்த மாதிரி சொல்றீங்க. இப்போ வந்து கருப்பு கலர் ஆடு வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. அதனால ஆ. அது சேலம் அது வந்து சேலம் கருப்பு அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா ஒருவேளை அந்த இடத்துல அதிகமா இருந்திருக்கலாம். இந்த ஓ சேலத்துல வந்து இந்த ஆடு வந்து ஒருவேளை அதிகமா இருந்திருக்கலாம். அதனால அந்த சேலம் கருப்புன்ற பேரும் கூட வந்துருக்கலாம். ஓ, எல்லா இடத்துலயும் கருப்பாடு இருக்க தான் செய்யுது அப்படி சொல்ல வரீங்க அந்த மாதிரி. ஆமா ஆமா ஆமா. கருப்பாடு எல்லா இடத்துலயும் தான் இருக்கு. ஆ. சரி அண்ணாச்சி, இப்போ நீங்க பொட்டை ஆடு வந்து பராமரிப்பு பத்தி சொன்னீங்க. இதே கெடா ஆடுன்னா அதோடைய பராமரிப்பு எப்படி இருக்கும்? அது அந்த அளவுக்கு தொந்தரவு. கிடா ஆடு பராமரிப்புன்னா ம். அது வந்து இப்போ அது எப்படி சொல்றது? ம். பண்ணைக்குன்னு அந்த பொலிகிடான்னு சொல்லுவாங்க. ஆ. அந்த மாதிரி வளர்க்கறதுக்கு அது ஒரு தனி பராமரிப்பு. ஆ. அதே மாதிரி கறிக்காக. கறிக்காக வளர்க்கறதுன்னு பார்த்தா அதுக்கு ஒரு தனி பராமரிப்பு வேணும். ஆ. கறிக்காக பண்ணைக்குன்னு வளர்க்குறப்ப வந்து ஆடு வந்து பொட்டாடுகளோட சேர்த்து வளர்க்கணும். ம். அது இனப்பெருக்கத்துக்காக வச்சிருப்பாங்க. அதுக்கு வந்து தனியா வந்து வச்சு வளர்ப்பாங்க. ஆ. அது ஒரு வளர்ப்பு. சரி, இப்ப கறிக்கு பண்ண முறையெல்லாம் இப்ப கறிக்காக வளர்க்குறோம்னா அந்த கெடா ஆடு வந்து அதோடைய பராமரிப்பு எப்படி இருக்குன்னு அது கொஞ்சம் வந்து சொல்லுங்க. எப்படின்னா கறிக்காக மட்டுமே வளர்க்குறாங்கன்னா அது வந்து காயடிச்சிருவாங்க. ஓ. ஆ. காயடிக்கிறதுனா சரி. ஆ. அப்படி ஆ. காயடிச்சு வளர்க்கும் போது ஆ. அது வந்து சிலவங்க பெரிய ஆடா வந்ததுக்கு அப்புறம் காயடிப்பாங்க. ஒரு சிலவங்க வாங்கிட்டு வந்து பெரிய ஆடா வச்சு, சிலவங்க வந்து குட்டிலே அதை வந்து காயடிச்சிருவாங்க. இப்ப எந்த முறை நல்லது? இப்ப ஆட்டுக்கு வந்து அந்த விதைப்பு இன்னைக்கு அந்த காய அடிக்கிறதுன்னு சொன்னா எத்தனை வயசுல அடிக்கணும்? எத்தனை மாசத்துல? அது இத்தனை மாசத்துல அடிக்கணும்னு கிடையாது. ஆனா இல்ல, ஒரு சிலவங்க ஒரு வந்து ஸ்டேஜ் வளர்ந்துட்டா அதுக்கப்புறமும் அத. இப்போ ஆனா வந்து ஆ. 3 மாசத்துக்கு 3 3 மாசம் மாசம். இல்ல 6 மாசத்து குட்டி 6 மாசத்து குட்டி மினிமம் அந்த 6 பருவத்துல மாசத்துக்குள்ள அடிக்கலாம் அப்படித்தானே? 6 மாசம்னா அந்த ஆடு குட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆ. 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 அது அடிக்கும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி காய அடிச்ச கிடா அப்படின்னு வரும்போது அதோட வளர்ச்சி கொட்டாயிலே வந்து வேகமா மொத்தமா. இருக்கும். ஓ. ஆமா ஆ. நல்லா இருக்கும். ஆ. 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 நார்மல் இதை கிடா விட வேகமா வளர்த்தாட்டியும் அந்த வளரணுங்கிற. காய அடிச்ச கிடா. ஆமா ஆமா ஆமா. உடம்பு நல்லா வெயிட் போடும். ஓ, வெயிட் கெயினும் இருக்கு அதுல. ஆமா ஆமா இப்போ அதனாலதான் கறிக்கு ஆடு வந்து அப்படி பண்ணிடுறாங்க அப்படித்தானே? ஆமா. ஆனா அது வந்து கறிக்காக மட்டும் தான் யூஸ் ஆகும். ப்ரீடிங் அதை வச்சு இல்ல. ஆ. இனப்பெருக்கம்ங்கிறது பண்ண முடியாது. ஆமா ஆமா ஆமா. ஆ. அதே மாதிரி மொத்தமா கிடா ஆடு வளர்த்தாலுமே ஒரு சில கிடா ஆடுலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாரும். ஆ. ஆ. எப்படி அந்த ஒரு மாதிரி எப்படி ஆமா சொல்றது? ஆமா. ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும். அந்த அந்த மாதிரி ஸ்மெல்லு வந்து இந்த மாதிரி காயடிச்ச ஆடுங்கள்கிட்ட வந்து இருக்காது. கறிக்காக எடுக்கும்போது அதுல வந்து அப்படி விஷயம் வந்து அந்த மாதிரி வாடை வராது, நல்லா இருக்கும் கறி அப்படிதானே? கறி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதை விட கறி அந்த ஸ்மெல் வராது. அந்த அந்த ஆமா நார்மலா இருக்கிற இந்த பொலிக்கிடான்னு சொல்லுவோம் சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல. ஆமா. அந்த பொலிக்கிடாக்கிட்ட வர ஸ்மெல்லு வந்து இந்த ஆட்டுக்கிட்ட வராது. இந்த காய அடிச்ச கிடாக்கிட்ட வராது. ஆ. 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 அந்த ஒரு காரணத்துக்கு வேணா காய அடிச்சுக்கலாம். அந்த கறி எடை வந்து சீக்கிரம் போதும். அந்த ஒரு ரீசன். அதே மாதிரி சரி. சேட்டை பண்ணாது. ஏன்னா காய அடிக்காத கிடான்னு வச்சுக்கோங்களேன், இறை வைக்கும் போது ஆளுக்குள்ள மட்டும் ஆ. அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணும். சரி, இப்ப அப்படி நம்ம காய அடிச்சதுன்னா சேட்டை பண்ணாது. அது பாட்டுக்கு ஒண்ணா அமைதியா நம்ம கிடந்துடும். ஒரே பட்டியல அடைச்சு நம்ம வளர்த்தலாம், தீவனத்தை வச்சு அது ஒண்ணாவே கடந்துக்கும், பிரச்சனை ஆமா இல்லை. ஆமா 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 ஆமா. அப்படி வச்சு வளர்த்துக்கலாம். நல்லது அண்ணாச்சி. இப்ப நீங்க வந்து இதுக்கு சொன்னீங்களா, ஒரு பண்ணை முறையில வளர்க்கும் போது ஒரு பண்ணைக்கு எத்தனை கிடா தேவைப்படும்? எந்த விகிதத்துல வந்து பண்ணைக்குன்னா மினிமம் ஒரு ஒரு 10 ஆட்டுக்கு ம் 2 கிடா 2 கிடா இல்ல 1 கிடா இருந்தா போதும். 10 ஆட்டுக்கு 2 கிடா போதும். 2 கிடா ஆமா 2 கிடா போதும். ஆ. ஆமா மினிமம் ஒரு கிடா 2 கிடா அதுக்கு ஒண்ணு மேல இருக்கிறத தேவையில்ல. விட 2 இருக்கிறது நல்லது, பூட்டி கிடா இருக்கும் 2 அப்படிதானே? இருக்கிறது நல்லதுதான். ஆ. 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 ஆமா 2 இருக்கிறது நல்லது. நிறைய பேர் 20 30 வரைக்குமே ஒரு கிடா தான் போதுமேன்னு சொல்றாங்களா அண்ணாச்சி, நீங்க எப்படி பாக்குறீங்க? அது போதும்னா 20 30ன்னா எப்படி அதுவே போதும். நமக்கு வந்து 10 ஆடுன்னு வைக்கும்போது ஒரு கிடான்னு கணக்கு பண்ணா அது சரியா இருக்கும். ஆ. ஏன்னா 20 30ன்னா 20 பொட்டாட்டுக்கு ஒரு கிடான்னு வச்சோம்னா கிடா வந்து சீக்கிரத்துல இதாயிரும், நாசமாயிரும். சரி. நாசமாயிரும்னா அந்த கிடா வந்து அதனால குட்டி ஸ்ட்ரென்த் இருக்காது, அதோட ஸ்ட்ரென்த் பவர். இல்லாம போயிடும். ஆ. சரி. ஸ்ட்ரென்த் இல்லாம போயிடும். இப்போ 10 கிடாக்கு 10 ஆட்டுக்கு ஒரு கிடா. 10க்கு 1ங்கிற விகிதத்துல நல்லா ஆமா குட்டிகளும் அதுல இருந்து அது வர கரெக்டா குட்டியும் இருக்கும். நல்லா இருக்கும். ஆமா ஆமா நன்றி 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 அண்ணாச்சி. இப்போ நீங்க வந்து வெயிட் கெயின் ஒரு கிடா வாங்குறோம்னா கறிக்காக வாங்கிட்டோம்னா அதோடைய வெயிட்டு தான், அதோடைய வெயிட்டை வச்சு தான் நமக்கு வந்து விற்பனை பதிவு இருக்கு. அப்போ அதோடைய வெயிட் அதிகரித்துக்க நம்ம என்னென்ன தீவனம் கொடுக்கத்தா எப்படி என்ன
அதை பத்தி கொஞ்சம் முதல்ல சொல்லுங்க. கறிக்காகன்னு வாங்கும்போது நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அந்த காய் அடிக்கிற அந்த மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. ஆ, அதோட அந்த மெத்தடை யூஸ் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணியாச்சுனாலே ஆ, அதோட வெயிட் லாஸ் ஆட்டோமேட்டிக்கா ஆகுறது முதல்ல குறைஞ்சிரும். ஆ, ஆ, அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னா ம், இது அந்த மெத்தடு நான் சொன்ன அந்த காய் அடிக்கிற மெத்தடு. ஆ, அதுக்கப்புறம் எப்படி இன்னொரு பக்கமா வெயிட்டை கூட்டலாம் அப்படின்னா சில சாதாரணமான ஆடுங்களுக்கு வந்து குடல் புழு நீக்கம் வந்து கிராமங்கள்லயோ இல்ல இந்த புதுசா ஆடு வளர்க்குறவங்களோ அந்த அது பத்தி தெரியாது குடல் புழு நீக்கம் பண்றது. ஆமா அவங்க வீட்டுக்கே வீட்டுல கிடக்கும், தழையை கட்டுவாங்க, சாப்பிட்டு அது விட்டே கிடக்கும். ஆ, ஏன்னா சிலவங்க சொல்லுவாங்க நான் என் ஆடு பாட்டில நிறைய ஒண்ணுமே சாப்பாடு கொடுக்கல. போடுறேன் ஆனா வெயிட் மட்டும் போட மாட்டேங்குது ஆ, அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏன்னா வயிற்று ஏறாததுக்கு வயிற்று ஏறாம இருக்கிறதுக்கு வந்து இது ஒரு விஷயம் தான். குடற்புழு நீக்கம் கரெக்டா குடல் இருந்தா புழு டிவார்மிங். நீக்கமும் சரி அவங்க வந்து கரெக்டா ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை 6 மாசத்துக்கு ஒரு தடவை கரெக்டா பண்ணணும். அப்போதான் வெயிட் கெயின் வந்து ஏத்த முடியுங்கிறீங்க. ஆமா 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 வெயிட் கெயினும் பிடிக்கும். அப்படி பிடிக்கும்போது என்னன்னா அது வந்து அந்த அந்த வயிற்றுல உள்ள பூச்சி எல்லாம் இறந்துருமா. ஆ, அதுக்கப்புறம் ஆடு வந்து என்ன இருக்கிற தீவனம் சாப்பிட்டாலும் அதுக்கு சத்தா. அந்த சத்து வந்து இந்த ஆட்டோட உடம்புல அப்படியே இருக்கும். இதே பூச்சி வயிற்றுல இருந்துச்சுன்னா அந்த பூச்சி சாப்பிட்டுருமே தவிர இந்த ஆட்டோட உடம்புல சத்து இருக்காது. ஓ ரைட், அதுக்கு தான் நீங்க சொல்ல வர்றீங்க. அந்த குடற்புழு நீக்கம் கண்டிப்பா பண்ணணும். குடற்புழு நீக்கம் டிவார்மிங்கிறது வந்து கண்டிப்பா தேவை ஆமா தான். ஆமா 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 சரி சரி சரிங்க. ஆடுகளுக்கு வந்து பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் குடற்புழு நீக்கம் பண்ணும்போது. ஓஹோ, அதுல பிரச்சனை இருக்கு. ஆமா சினையா இருக்கிற செனை- ஆடுகளுக்கு வந்து செனை பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ஆட்டுக்கு வந்து பூச்சி மருந்து கொடுக்க கூடாது. ஓஹோ, அது எப்படி செனை பிடிச்சிருக்குன்னா எத்தனை மாசத்துல இருந்து கொடுக்க கூடாது? ஒருவேளை 5 மாசம் 6 மாசம் செனையா இருக்கும்போது கொடுக்கலாமா? இல்ல ஒரே விட இல்ல குட்டி இல்ல ஈன்றதுக்கு இது அப்புறம் செனை பிடிச்சிருந்தாலே அந்த ஆட்டுக்கு கொடுக்க கூடாது? பூச்சி மருந்து கொடுத்துடவே கூடாது. ஏன்னா அதோட வயசுல உள்ள குட்டி வந்து சரி இறந்தாலும் இறந்துடும். ஓஹோ, இறக்குறதுக்கு ஒரு 90% வாய்ப்பு இருக்கு குட்டி இறக்குறதுக்கு. அதனால செனை பிடிச்சிருக்கிற பொட்டாட்டுக்கு வந்து கொடுக்க கூடாது. ஆனா கிடாக்கு கொடுக்கலாம். கிடாக்கு வந்து எந்த வயசுல உள்ள கிடாக்குன்னு கொடுக்கலாம். அது எந்த மாதிரி கிடாக்கு வேணா கொடுக்கலாம். அது ஒரு பிரச்சனை இல்லை. அதுக்கான தேவையான அளவு வந்து கரெக்டா நம்ம கொடுக்கணும். கூடிரவு கூடாது, குறைஞ்ச. அது வந்து 10 வந்து மருத்துவருடைய ஆலோசனைப்படி 10 கிலோ ஒரு கிலோக்கு 1 ml கணக்கு பண்ணி 10 கிலோ இருந்துச்சுன்னா 10 ml கொடுக்கலாம். 10 ml கொடுக்கலாம். 10 ml கொடுக்கலாம். அதுக்கு மேல கொடுக்கலாம். கிலோக்கு ஒரு ml கணக்கு பண்ணி 10 ml கொடுக்கலாம். நன்றி நன்றி. 10 கிலோ இருக்கிற ஒரு ஆடுனா 10 ml, 15 கிலோ இருக்கிற ஒரு ஆடுனா 15 ml அந்த மாதிரி கொடுத்தா போதும். சரி அண்ணாச்சி, இப்ப இந்த பண்ணையில வந்து கிடா 2 கிடா வரைக்கும் 10க்கு 1 2 வச்சிருக்கலாம்னு சொன்னீங்களா? ஆமா. அந்த கிடா வந்து நம்ம எப்போ மாத்தணும்? ஒரே கிடா வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அப்படியே இருக்கலாமா? இல்ல கிடா அப்பப்போ மாத்தணுமா பண்ணையில? ஆமா அது கண்டிப்பா மாத்தி ஆகணும். அது வீட்டுல வளர்க்குறவங்களுக்கா இருந்தாலும் சரிதான், அது பண்ணையில வளர்க்குறவங்களுக்கா இருந்தாலும் சரிதான். சரியா அந்த கிடா வந்து அவங்க மேட்டிங் பண்றதுக்கு தான் வச்சிருப்பாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு இல்ல 3 வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா அவங்க மாத்தி ஆகணும். ஒரு 2-3 வருஷம் தான் இல்லன்னா? ஏன்னா இதுல வந்து ஒரு ஏன் மாத்தணும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு அவங்க இப்போ நார்மலா வந்து ஒரு ஆடு வளர்க்குறவங்க வந்து இப்போ ரொம்பலாம் வேண்டாம், சின்னதாவே சொல்லுவோமே. ஒரு வீட்டுல வந்து ஆடு வாங்குறோம்னா ஒரு கிடா ஒரு பொட்டாடு ஒரு கிடாவை மட்டும் வச்சிருப்பாங்க. அந்த 2 மேட்டிங் ஆகும்போது அவங்களுக்கு குட்டி வந்து ஒரு பொட்டாடு பிறந்துச்சுன்னா அவங்க வந்து அது வந்து சரி ரைட் இது ஆடு தானே அப்படின்னு சொல்லி அந்த கிடா இருக்குல்ல கிடாவுக்கும் அப்படி வந்து சேர்க்கலாம். அது சேர்க்கலாம். அப்படி சேர்த்தா என்னென்ன மாதிரி ஃபால்ட் வரும்னா அதுக்கு அடுத்தடுத்து வர குட்டிங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான குட்டியா இருக்காது. ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிற குட்டியா இருக்கும். ஒரு ஜீன் மாற்றம், அதாவது சொல்ல வரீங்க ஒரே ரத்தத்தை ஒரே அந்த இனத்துல வந்து அதோட பிள்ளைன்னு வரும்போது அதோட குட்டியில வந்து ஒரு மாற்றம் ஏற்படலாம். அதனால குட்டி நமக்கு தெளிவா இருக்காது அப்படின்னு சொல்ல வரீங்க. ஏன்னா அது அப்படி வரும்போது குட்டி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான குட்டியா வராது. நமக்கு இறப்பும் அதிகமா அதுல வாய்ப்பு இருக்கு. ஆமா, சின்ன நோய் தாக்கம் வந்து நோய் வந்துச்சுன்னா அந்த குட்டியால தாங்க முடியாது. இப்போ வந்து அவசியம் கட்டாயமா 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த நம்ம ஒரு கிடாவை மாத்துறது நல்லது. ஆமா ஆமா. சரி 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 என்னாச்சு, ரொம்ப 2 வருஷம் மேக்ஸிமம் 2 வருஷம், அதுக்கு மேல மாத்தி வாங்கிடலாம். அது சரி. இப்போ வெயிட் கெயின்
இப்போ எப்படின்னா அந்த கிடா வந்து சிலவங்க வந்து சின்ன ஒரு எப்படி சொல்றது 1 வயசுக்குள்ள இருக்கிற கிடாவா இருக்கும். சில கிடாலாம் பாத்தீங்கன்னா 1 வயசுக்குள்ளேயே தான் இருக்கும். பிறந்து ஒரு 8 மாசம் 9 மாசம் இல்ல 1 வயசு அந்த மாதிரி இருக்கும்போதே அவங்க வந்து ஒரு சரி ரைட்டு கிடா வந்து பொட்டாடு மேலே ஏற ஆரம்பிச்சு இனிமேல் மீட்டிங்ல விட்டுடலாம் அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனா உண்மையில அப்படி விடக்கூடாது. குறைஞ்சது அந்த கிடாக்கு வந்து 2 வயசாவது வரணும். ஒரு 2 வயசு வரும், 2 வருஷம். 2 வருஷம் அந்த கிடாக்கு வந்து நல்லா சத்தான பொருளா ஆகாரமா கொடுத்து ஒரு நல்ல 2 வருஷத்துக்கு அப்புறம் சேர்த்தா குட்டி கொஞ்சம் நல்லா திடமா நல்ல குட்டியா எடுக்கலாம். ஸ்ட்ராங்கான குட்டி நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி எடுக்கலாம். மீட்டிங் விடுறோமா, ஆமா அப்புறம் நம்ம மீட்டிங் விடுறோமா, அதுல இருந்து ஒரு 2 வருஷம் அந்த 2 வருஷம் சொல்லியிருப்பேன். 2 வருஷத்துக்கு மாத்தணும் அப்படின்னு. ஆமா அது என்னன்னா முதல் 2 வருஷம் நான் சொன்னதுமா எனக்கு வளர்ற முதல் 2 வருஷம். ஆமா 2 வருஷம் மேட்டிங் விட சேர்க்கக்கூடாது. ஆனா கிடா மேட்டிங் அமைக்கிறது ரெடி ஆயிடும், 1 வருஷத்துல ரெடி ஆயிடும். நம்ம சேர்க்கக்கூடாது தனியா ஒரு கொட்டை அதுக்குன்னு வச்சு அடைச்சு நல்ல சத்தான ஃபுட் எல்லாம் கொடுத்து 2 வருஷம் அது பிறகு 2 வருஷம் தாண்டிட்டு அப்படின்ற பட்சத்துல ஒரு பொட்டாடு கூட சேர்த்தோம் அப்படின்னா குட்டிங்க வந்து தரமா இருக்கும். ஆமா சரி சரி என்னாச்சு தரமா இருக்கும். கிடாவுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அந்த மாதிரி. ஆமா ஆமா ஆமா. இப்ப ஒயிட் கெயின் சொல்லிட்டா ஒயிட் கெயின் வந்து ஒரு கிடா கறிக்கு தான் விற்க ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஒயிட் கெயின் வெளி மாநிலத்து ஆடு வந்து நமக்கு வந்து வாங்கி வளர்க்குறது அது வெயிட்டு 80 கிலோ 90 கிலோ 110 கிலோங்கிறாங்களே, அது வாங்கி வளர்க்கலாமா நம்ம சைடில்? இல்லை நம்ம சைடில் கிடைக்க ஆடு தான் வாங்கி வளர்க்கணுமா? அது வாங்கி வளர்க்கலாம். ஆனா கறி கடைக்குன்னு போகும்போது அந்த ஆடு வந்து கறி கடைக்கு விற்பனை அதுதான் கம்மி தான், விற்பனை ஆகிறது கம்மி, சேல்ஸ் கம்மி தான். ஆமா. ஓ நாட்டாடுல தான் சத்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்ல இருப்பாங்க எல்லாம். கம்மி தான். அது வந்து ரேட்டு கூடுதல். குட்டியே வந்து நம்ம நாட்டாடோட கம்பேர் பண்ணும்போது 3 மடங்கு ரேட்டு கூடுதல். ஓ நாட்டாடோட விலை கூடுதல் அது. ஆமா ஆமா. ஓ ஓ அந்த மாதிரி. அதனாலதான் அது வந்து அதிகமா இப்போ நம்ம கிராமங்கள்ல கூட பார்த்தோம் அந்த மாதிரி அதெல்லாம் பார்க்க முடியாது. ஆமா 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 நாட்டாடு தான் கிடக்குது ரோட்லயும். ஆமா இப்போ தான் இந்த லாஸ்டா ஒரு 10 இல்ல ஒரு 15 வருஷமா தான் அந்த மாதிரி ஆடுங்கள்லாம் இருக்கிறது வெளியே தெரிஞ்சுது. முன்னாடி எல்லாம் அந்த மாதிரி ஆடுங்கள்லாம் கிடையாதுல்ல. கிடையாது. ஆமா 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 ஆமா. இப்போ நம்மளுடைய கொஸ்டின் என்னன்னா சிக்கனாச்சு, நீங்க எல்லாம் கிடா ஆடு வளர்ப்பை பத்தி வந்து எல்லாமே சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா நம்ம என்ன ரேட்ல வாங்கணும்? 3 to 6 மாசத்துக்குள்ள வாங்கலாம்னு சொன்னீங்களா? என்ன ரேட்ல இருக்கும்? நம்ம எவ்வளவு நாள்ல திரும்ப விற்கணும், விற்பனை கொண்டு வரணும்? ரேட்டு வந்து அது வந்து அது வந்து இதுதான் இந்த ரேட்ல தான் வாங்கணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா ஏன்னா விற்கிற பொருள் வாங்குற பொருள் வந்து ஒரு உயிருள்ள பொருள். இது வந்து விற்கிறவங்களும் வாங்குறவங்களும் தான் அந்த ரேட்டை வந்து முடிவு பண்ண முடியும். அது வந்து நம்ம முடிவு பண்ண முடியாது. இல்ல ஒரு ஆவரேஜா சொல்றோம் 3000 ரூபாய் ஒரு 3 மாசத்து குட்டி 3 to 6 குட்டின்னா 3 to ஒரு 5000 ரூபாய் அதிகபட்சம் போனா 5000 ரூபாய். அதுக்கு 5000 ரூபாய் ரேஞ்சில பிடிக்கணும். அதுக்கு கீழே பொடி குட்டியா வாங்க கூடாது அப்படிதானே சொல்ல வரீங்க? ஆமா. ஓஹோ சரி சரி சரி. இப்ப மேலும் சில தகவல்களை அறிந்து கொள்வதற்கு நமது சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற தகவல் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.